புகழுக்குரிய ஆண்டவர், மாட்சி மிகுந்த இறைவன், விண்ணையும் மண்ணையும் தன்னுடைய தியாகத்தினால், தன்னுடைய விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தால் மீட்ட இறைவன் நம் ஆண்டவர் இயேசு இந்த நற்கருணையிலே நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். இன்னும் கிட்ட வாங்க, இன்னும் கிட்ட வாங்க. ஏன் என்று சொல்லி இந்த ஆராதனையினுடைய இறுதி வேளையிலே, இறுதி நொடிகளிலே ஆண்டவருடைய அருளை, அவருடைய ஆசீரை அபரிமிதமாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அதனுடைய உண்மை புரியும். நம்முடைய பங்கு தந்தை இப்பொழுது பாவ அறிக்கை கேட்பார், பாவ சங்கீர்த்தனம் கேட்பார். உங்களுள் எவர் ஒருவர் என்னிடம் பாவம் இல்லை என்று சொல்லுகிறாரோ அவர் பொய்யர் என்று சொல்லி பேதுரு தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார். தன்னுடைய முதல் மடலிலேயே பேதுரு அதை பதிவு செய்கிறார். ஆகவே அருளன்பர்களே, இன்றைய இந்த ஆராதனை வேளையிலே கோபம் என்கின்ற பண்பை குறித்து தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். பாவ சங்கீர்த்தனத்தில் சின்னவங்க தொடங்கி பெரியவங்க வரைக்கும் சொல்லக்கூடிய முதல் பாவம், சாமி நான் கோபப்பட்டேன். கோபம்னா என்ன, எதனால் கோபம், அதனுடைய விளைவு என்ன, அதைத்தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து, உண்மையான பாவ சங்கீர்த்தனம் செய்து நீங்கள் நற்கருணை உட்கொண்டு வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே ஆசீர் காத்து கொண்டிருக்கிறது. கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் இயேசு உங்களுடைய பாவங்களை மன்னிக்க உங்களை கரம் நீட்டி அழைக்கிறார், உங்களை கரம் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். இது நாள் வரை நீங்கள் கடந்து வந்த பாதைகளை அப்படியே மனக்கண்முன்பாக கொண்டு வந்து நினைச்சு பார்ப்போம். எவ்வளவு நல்லதை செய்திருக்கிறார். நான் எந்தெந்த விஷயத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறந்திருக்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறோமா? எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறோமா? அதனால தான் இன்றைக்கு இந்த உரையாடலை உங்களோடு ஆரம்பிப்பதற்கு முன்பாக நன்றி இயேசுவே போற்றி இயேசுவே. கோபம் வருதா? நன்றி இயேசுவே போற்றி இயேசுவே. வீட்டில் ஒரு பிரச்சனை வரா மாதிரி அப்படியே லைட்டாக புகையுதா? நன்றி இயேசுவே போற்றி இயேசுவே. இயேசுவே, எனக்கு முன்னால என் மனைவியின் வடிவிலே நீ தான் இருக்கிற, என் கணவன் வடிவிலே நீ தான் இருக்கிறாய். ஏற்றுக்கோமா? ஏற்றுக்கோமா? உலகத்தை மாற்ற முடியாது, ஊரை மாற்ற முடியாது, நம்மளை மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்பயாவது நான் பேசுறது கேட்குதா? கேட்கிறதா? கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் நான் சொல்ல மாட்டேன். கேட்குதா? முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. நான் வேற கியாமியான்னு கத்த எல்லாம் ஆன்னு பார்க்க, ஐயோ நம்ம பேசுறது எல்லாம் கேட்குதோன்னு நான் இருமாப்பில் ஏமாந்து போயிருப்பனே. நன்றி சொல்லி பாடுவோம். என்ன சொல்லி பாடுவோம்? எப்படி சொல்லி பாடுவோம்? அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாடுவோம். அன்னை மரியாளோடு இணைந்து பாடுவோம். ஒரு உண்மை மட்டும் சொல்லுகிறேன், அதை நான் உறக்க சொல்லுகிறேன். எங்கெல்லாம் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறதோ அந்த திருப்பீடத்தை சுற்றி கோடானு கோடி வான தூதர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள், புனிதர்கள் புடை சூழ்ந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. கரம் தட்டி ஆண்டவரை வாழ்த்தி போற்றி புகழ்ந்து வணங்குவோம். கைகளை உறக்க தட்டுவோம், உறக்க தட்டுவோம், உறக்க தட்டுவோம். ஒரு நன்றி பாட்டு பாடுவோமா? ஒரு நன்றி பாட்டல் பாடுவோமா? எஸ். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன்.
செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, உண்டிட உணவு ஆண்டவரே, உடையுமே கொடு, இயேசுவே, ஒரு குறை என் நற்கருணை ஆண்டவரே, காத்து நன்றி. வந்தாம். உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து, ஒரு குறையின்றி காத்து வந்தா. ஒரு அன்னையைப் போல அன்பினை பொழிந்து, அண்ணல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். அண்ணல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். அன்னையைப் போல, செய்த அன்னையைப் போல, தந்தையைப் போல அரவணைத்து துன்பங்களை தீர்த்து வைத்த ஆண்டவர் இயேசு நம் மத்தியிலே இருக்கிறார். நம் மத்தியிலே இருக்கிறார். இந்த ஆண்டவரை காண பாக்கியம் பெற்ற நாம் எல்லாரும் பேறு பெற்றவர்கள். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லி நம்மை வாழ்த்தி ஆண்டவர் இயேசுவனுடைய பிரதிநிதியாக பலி ஒப்பு கொடுக்கின்ற குருவானவர் அழைக்கின்ற பொழுது நாம் என்ன சொல்றோம்? ஆண்டவரே, இதோ இறைவனின் செம்மறி, செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். நம்முடைய பதில் என்ன? ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா என்ன அந்த ஒரு வார்த்தை? சமாதானமாய்ப்போ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்பு உன்னை புடைசூழ்ந்து காக்கும். என் அன்பு, என் அன்பு உனக்கு முன்பாக, உனக்கு பின்பாக, உனக்கு வலமுமாக, உனக்கு இடமுமாக உன் மீது இருந்து உன்னை புடைசூழ்ந்து காக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 10 தொழுநோயாளர்கள், இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இறங்கும், ஓடி வரானுங்க, ஓடி வராங்க. எத்தனை பேர் குணமானாங்க? எத்தனை பேர் குணமானாங்க? ஒருத்தர், எத்தனை பேர் குணமானாங்க? ஒருத்தர். நான் எத்தனை பேர் திரும்பி வந்தாங்கன்னு கேட்கல. 10 பேரும் குணமானார்கள். 10 பேரும் குணமடைந்தார்கள். ஐயா ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம், ஐயோ தப்பா சொல்லிட்டேன்னு. உங்களை ஆண்டவர் இயேசு இந்த நேரத்திலே வாய் திறந்து நீ பேசு மகனே என்று உன்னை அழைத்தார். 10 பேரும் குணமடைந்தார்கள். 9 பேரு பேரு, கர்வம், நான் யூதன் என்ற பெருமை, அந்த குணத்தை கொண்டாட, நீ ஒரு யூதன், நான் ஒரு யூதன், என்னை குணப்படுத்த வேண்டியது உன்னுடைய கடமை. அவரை இறைவனாக பார்க்கவில்லை, ஒரு யூதனாக பார்த்தார்கள். திரும்பி எங்க போனான்? சொந்தத்தோட சொந்தம் கொண்டாடத்துக்கு, சந்தோஷத்தை கொண்டாட போயிட்டான். ஒரே ஒரு புறவினத்தான் மட்டும் திரும்பி வந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், Praise the பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. திரும்பி வந்து நன்றி சொன்னான். இப்போ ஆண்டவர் இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த எவ்வளவு நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்லி இருக்கிறோம். அந்த ஸ்டான்ஸாவை இப்போ பாடுவோம். உணவு கொடுத்தார், உடை கொடுத்தார், உறவு கொடுத்தார், உறைவிடம் கொடுத்திருக்கிறார், தாயை போல தந்தை போல நேசித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருந்தோமா? உண்டிட உணவும் உடையுமை கொடுத்து, ஒரு குறையின்றி காத்து வந்தாய். உண்டிட உணவும் உடையுமை கொடுத்து, ஒரு குறையின்றி காத்து வந்தாய். ஒரு அன்னையைப் போலவே அன்பினை பொழிந்து, அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக
அதை உணர்ந்து பார்ப்போம், உணர்ந்து பார்ப்போம். எவ்வளவு நல்லது எத்தனை நபர்கள் வழியாக செய்திருக்கிறார், பெற்றோர் வழியாக, பெரியவர்கள் வழியாக எவ்வளவு நல்லதை செய்திருக்கிறார். ஒன்னே ஒன்று, நான் யார் கேள்வி கேட்டோம்ல, ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை அதற்கான பதிலை சொல்லுகிறது. நாம் யார், நான் யார்? ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை. யா, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். கடவுளின் மக்கள். திரும்ப சொல்லுவோமா? நெஞ்சில கை வைங்க. நான் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறேன். நான் கடவுளின் மகன் மகள். 3 முறை திரும்ப சொல்லுங்க பாப்போம். நான் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவள். நான் கடவுளின் மகள். நான் கடவுளின் மகள். நான் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறேன். நான் கடவுளின் மகன். நான் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறேன். நான் கடவுளின் மகள். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை. இது எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் பதிய வையுங்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இந்த கோபம் இது ஒரு பண்பு, ஒரு உணர்வு, அவ்வளவுதான். ஆனா இது எப்படிப்பட்டதுன்னா, இது நினைச்சேன், இது ஒரு உயிருள்ள செடியா நினைச்சீங்க, ஒரு அழகு பொருளா வேண்டாம். இப்ப என்ன தெரியுது நம்ம கண்ணுக்கு? என்ன தெரியுது? பூ, பூ மட்டும் தெரியுது. வேறு, தண்டு, இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கண்ணுக்கு தெரிகிற கோபம் மட்டும்தான். கோபத்துக்கான காரணம் வேறாக, தண்டாக மறைந்திருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. யார் மேல எப்ப நான் கோபப்பட்டேன், எதுக்காக கோபப்பட்டேன்? அவங்க கூட போக கூடாது. எப்ப? 40 வருஷம் கழிச்சு. அன்னைக்கு எதுக்கோ எப்பயோ யாரோ எங்கேயோ ஏதோ ஒரு சூழல்ல சொல்லியிருப்பாங்க. அது உறுத்திக்கிட்டே இருக்கும், குத்திக்கிட்டே இருக்குது. எங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்ப்போம். அண்ணன் தம்பி கூட, அக்கா தங்கச்சி கூட, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட, சொந்தக்காரங்க கூட, தூரத்து சொந்தத்து கூட சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க, சண்டைக்கான உண்மையான காரணத்தை நான் இன்னைய வரைக்கும் நான் ஞாபகத்தில் வச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் கேட்கக்கூடாது, நீ போகக்கூடாது. ஏம்மா அதை கேட்காத, நீ போவாத. ஏம்பா சொல்றேன்ல, போகக்கூடாது. தெரியல நான் சொல்றது உண்மையா பொய்யா? வெளியே வாங்க, அதை விட்டுட்டு வெளியே வாங்க. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்களுக்கு ஒரு வலின்னா முதல் துடிக்கத்தை யார் தெரியுமா? உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, அதுக்கடுத்து உங்க கூட பிறந்தவங்களா தான் இருப்பாங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நண்பர்கள், உறவுகள் அப்பாலப்பட்டது. அந்த சொந்த ரத்தம் தான் துடிக்கும். அந்த ரத்தத்துக்கு விரோதமாக, அந்த ரத்தத்தை பகைத்து கொண்ட நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் மன்னிங்க. ஈகோ, ஈ எங்க இருக்கும்? ஈ எங்க இருக்கும்? அசுத்தத்தில், சாக்கடையில் இருக்கும். அந்த ஈகோவும் நமக்குள்ள இருக்கிற அசுத்தம் சாக்கடையில் தான் உட்கார்ந்து இருக்கும். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். அப்ப நான் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுறேன்னா ஆமாவா இல்லையா? அப்ப எனக்குள்ள அந்த பகை இருக்கலாமா? 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 நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 29வது இறைவார்த்தை.
கிறிஸ்தவர்கள் பழி வாங்குதலை இறைவனிடம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுவார், அழுத்தி சொல்லுவார். கிறிஸ்தவர்கள் பழி வாங்குதலை கடவுளிடம் விட்டுவிட வேண்டும். ஏன் கடவுளிடம் விட்டுவிட வேண்டும்? இப்போ உங்க கண்ணுக்கு என்ன தெரியுது? என்னுடைய உள்ளங்கை முன்பக்கம் மட்டும்தான் தெரியுது. பின்பக்கம் இதை மேலிருந்து பார்த்தா முன்னாலேயும் தெரியும், பின்னாலேயும் தெரியும். இவ்வளவுதாங்க வாழ்க்கை. எது உங்களுக்கு முழுமையாக தெரியவில்லையோ அதன் மீது தீர்ப்பிடாதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். தன்னை ரொம்ப யோக்கியமான யாராவது பேசுனாங்கன்னு வச்சுங்களேன், அடிச்சு சொல்ற நம்பாத. ஒண்ணு ஏதாவது ஒரு உண்மையை அங்கே மறைப்பார்கள், இது ஒரு வகை. ரெண்டாவது வகை இருக்கிறது, எந்நேரமும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருந்தாக்கா அந்த துறை தன்னுடைய குறைய மறைக்குதுன்னு அர்த்தம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 2:23 நினைக்கிறேன், எனக்கு சரியா பிடிபடல. கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 2:23 எடுத்து பாருங்க. நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுலடிகளார் அறிவுரை சொல்லுகிறார். நீங்கள் குற்றமற்றவர்களாகவும் குறை சொல்லுக்கு ஆளாகாதவர்களாகவும் நீங்கள் குற்றமற்றவர்களாகவும் குறை சொல்லுக்கு ஆளாகாதவர்களாகவும் வாசிங்க. கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 1:23 இல்ல 2:23. தூயவராகவும் மாசற்றவராகவும் குறை சொல்லுக்கு ஆளாகாதவர்களாகவும் தம்முன் விளங்குமாறு அன்னைக்கே ஆண்டவர் இயேசு ஊனுடல் எடுத்த இந்த இறைவன் வழியாக மனிதர் வழியாக உங்களோடு அவரை ஒப்புரவாக்கினார். Praise the Lord. 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 ஊர் உலகம் நீ எவ்வளவு உத்தமராக இருந்தாலும் உன்னை குறை சொல்லும், எவ்வளவு உத்தமையா இருந்தாலும் குறை சொல்லும், எவ்வளவு நல்லது செய்தாலும் குறை சொல்லும். ஆனால் உனக்கு உன்னுடைய உள் மனதுக்கு நீ யார் என்று தெரியும். அந்தோ நீ யார், அந்தோ நீ யார், அந்தோ யார், நான் யார், அந்தோ நீ யார், நான் யார், அந்தோ நான் யார், அந்தோ நான் யார். அந்தோன்னா என்ன அர்த்தம்? கவலைக்குரிய ஒரு வார்த்தை, பரிதாபத்துக்குரிய ஒரு வார்த்தை. அந்தோ நான் யார். இன்னைக்கு ஆண்டவர் திருமுன்னிலையில வந்து நின்னுகிட்டு இருக்கிற நான் யார்? இந்த அந்தோனியாருடைய போதனைகளை அவர் தாங்கிய இந்த இறை வார்த்தையை என்னுடைய இரு கரங்களிலே, என்னுடைய இதயத்திலே, என்னுடைய குடும்பத்திலே நான் சுமந்து கொண்டிருக்கிறேனா? நீங்கள் தூயவராகவும் மாசற்றவர்களாகவும் யார் முன்னால இருக்கணும்? இவருக்கு முன்னால இருக்கணும். ஆராதித்து பாடுவோமா? உணர்ந்து பாடுவோமா? உற்சாகமாக பாடுவோமா? நான் ஆராதிப்பேன் யாரை? என் ஆண்டவரை. தயவு செய்து எல்லாரும் கன்ஃபெஷன் பண்ணுங்க, எல்லாரும் கன்ஃபெஷன் பண்ணுங்க. பாவம் இருக்குது இல்லைங்கிறது இல்லை, அவர் உங்களுக்கு தூண்டுதல் கொடுப்பார், அவர் உங்களுக்கு தூண்டுதல் கொடுப்பார். இப்படிப்பட்ட ஆண்டவரை நான் புறக்கணித்திருக்கிறேன், இப்படிப்பட்ட ஆண்டவருடைய படைப்பை நான் புறக்கணித்திருக்கிறேன், இப்படிப்பட்ட அன்பை பொழிந்து கொண்டிருக்கின்ற என் மனைவியை, அவள் செய்கின்ற தியாகத்தை நான் புறக்கணித்திருக்கிறேன், என் அன்பனை, என் கணவனை, அவர் செய்கின்ற தியாகத்தை தன்னுடைய மனதுக்குள் மறைத்து வைத்திருக்கின்ற அந்த வலியை நான் உணராதிருந்திருக்கிறேன். ஆகவே இப்பொழுது ஆண்டவரிடமும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி நல்ல பாவ அறிக்கை இடுவோம். பாவ சங்கீர்த்தனன்றது ஒரு ஆன்மீக மருத்துவமனை. பாவ சங்கீர்த்தனன்றது ஒரு ஆன்மீக மருத்துவமனை. நீங்க யார் யாரெல்லாம் பாவ சங்கீர்த்தனம் செய்யறீங்களோ மனசுக்கு 100% அமைதி கிடைக்கும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நீதிமொழிகள் 14:29 சொல்லுகிறது, கோபம் கொள்வதில் பொறுமை உள்ளவன் மிகுந்த அறிவுடையவன். இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க. ஆத்திரக்காரனுக்கு சரி, இப்ப புகழ்ந்து
ஆண்டவரை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி பாடுவோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். எப்படிப்பட்ட உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு